அந்த காலத்துல இவரும் இப்படிதான் இருந்திருப்பார்ல. எங்க அப்பா வந்து பாக்ஸர்னு சொன்னாருங்களா? பாக்ஸிங் நிஜமா எனக்கு தெரிஞ்சு அப்பா பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியலங்க. ஏமா என்ன சோதிக்கிறீங்க? இந்த கூட்டணி மட்டும் நடந்துச்சுன்னா எல்லா பெண்களோட எதிர்பார்ப்பா இருக்கும். நம்ம ஹஸ்பண்ட் நார்மலாக இருக்க ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் மால் போனதில்லை, தேட்டர் போனதில்லை, பீச் போனதில்லை. 2K கிட்ஸாக இருப்பீங்க, நாங்கள் 90s கிட்ஸாக இருக்கிறோம். சம்மந்தம் இல்லாமல் அடி வாங்குவோம். ஸோ ஒரு நடிகர் இவர் அரசியலுக்கு வந்தா, அதுவும் அதிமுக கூட சேர்ந்தா அஜித் குமார் இருக்கும். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. ஸோ இந்த செக்மெண்ட் பேர் வந்து குத்து இல்லைன்னா பூங்கொத்து. ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் 2K கிட்ஸ்மா நீங்கள்லாம். உங்களுக்கு வந்து எங்களோட சைட்லேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 2K வைப் கொடுக்கணுங்கிறதுனால we have this segment for you. ஸோ we'll display கொஞ்சம் மீம்ஸ் for you. உங்களுக்கு வந்து அகெயின் மீம்ஸ் பிடிக்காது உங்களுக்கு தெரியும், பட் we have a few memes for you. அண்ட் உங்களுக்கு ஒருவேளை அந்த மீம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த பூங்கொத்தை வந்து இப்படி தூக்கி காமிக்கலாம். ஓகே. பட் ஒருவேளை அந்த மீம் கிரியேட் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த க்ளவுஸ் நீங்கள் மாட்டிட்டு வந்து ஒரு சின்ன பஞ்ச் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 90s கிட்ஸ்னால அதிகமாக ஆக்ஷன் இருக்காதுமா. இந்த கூட்டணி மட்டும் நடந்துச்சுன்னா ஐ டோன்ட் திங்க் இது வந்து எப்படின்னா இதுமா. ஏன்னா அவருடைய அரசியல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 26ஓட களம் எங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ அவருடைய கூட்டணி அமைச்சு வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் தான் வின் பண்ணுவோம். அந்த விதத்தில் இந்த மெம்முக்கு இதுதாம்மா. இதை ஆக்செப்ட் பண்ணுறதுன்னா என்னம்மா வந்து ரோஸ் இது பண்ணுவாம்மா? இந்த மீம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து ரோஸ் காமிக்கலாம். கண்டிப்பாம்மா. அவ்வளோ துன்பத்தை வந்து மக்கள் அனுபவிச்சுட்டாங்கம்மா. இதனால் ஒரு ப்ராப்பர் பிளானிங், ஒரு கவர்மெண்ட்டோட ப்ராப்பர் பிளானிங் இல்லைன்றது இது க்ளீனாக தெரிஞ்சுது. மக்கள் போராடுகின்ற போது அவங்களுக்கு ஊட்ட துணையாக இருந்திருக்கணும் இந்த அரசாங்கம். அதற்கு நேர்மாறாக மீடியா மேனேஜ்மெண்ட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு இருந்தது. மக்களுடைய பிரச்சனைகள் அதில் செவிசாய்க்கிற விதத்தில் அவங்களோட நடவடிக்கை இல்லை. மேலும் மேலும் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் கொண்டு போனாங்க. அவங்க ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்க, அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. அந்த ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வர மாட்டுறாங்க, திருப்பியும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சர்டன் விஷயத்தை. ஸோ அப்படின்னும் போது ஒரு மக்களை புரிந்து கொள்ளாத ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருக்குது. அந்த விதத்தில் நிஜமாகவே இந்த கிளப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணும்போது நல்ல விதத்தில் தான் பிளான் பண்ணோம். ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், டிஎம்கே அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியர் இந்த விதத்தில்மா. ஸோ இது பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்தது. அந்த காலத்துல இவரும் இப்படிதான் இருந்திருப்பார்ல. எங்க அப்பா வந்து பாக்ஸர்னு சொன்னாருங்களா? இப்போ இதுக்கு வந்து இது காமிக்கலாங்க, ஓகேங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையிலங்க அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் பாக்ஸர்னு சொல்லிட்டு. பிளாக் அண்ட் ஒயிட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. ஆனால் பாக்ஸிங் நிஜமா எனக்கு தெரிஞ்சு அப்பா பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரிலங்க. அவர் வீரத்தில் அவர் அடிச்சுக்க முடியாது. நான் I faced situations in ராயபுரம் வேறு களத்தில் இறங்கி திமுக அகேன்ஸ்டாக போராடி விதம் நான் சொன்ன பார்த்தீங்களா 1996 அப்போ கத்தி எடுத்துட்டு வருவாங்க, ஓகேங்களா? டிஎம்கே ஏன்னா they wanted to capture போல் பூத்ஸு, ஓகேங்களா? இப்போ ஏன் அதுக்கு நீங்கள் அப்பா வந்து ஜெயிலில் ஒரு 18 நாள் இருந்தாங்க. ஒன்றுமே பண்ணலை எங்கள் அப்பா. ஆனால் 18 நாள் ஜெயில் உள்ள போட்டாங்க. ஏன்னா 2021 உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் வந்ததுமா. அதில் ஒரு ரவுடி, அந்த ரவுடி வந்து ஒரு பூத்தை கேப்சர் பண்ணுறதுக்காக திமுக சார்ந்திருக்க ஒரு நபர் அவர் பூத்தை கேப்சர் பண்ணுறதுக்காக போகும்போது அப்பா அதை தடுத்து நிறுத்தினார். போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார். உடனே அப்பா மேலே வந்து அந்த வழக்கு வந்து பொய் வழக்கு பதியப்பட்டது. அதனால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் ஜெயிலில் இருந்தாங்க.
இதில் வந்து நிறைய மீடியா பர்சன் சொல்லும்போது என்னென்னா, சார் அவர் வந்து நீங்கள் பிடிச்சிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதத்தோடு அவர் பிடிக்கப்பட்டார்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு, ஏன்னா கேஸு அந்த இதெல்லாம் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த ரவுடி என்ன பண்ணார்னா, தான் கிட்ட இருந்த பெரிய பெரிய ஆயுதத்தை எடுத்து வீட்டிலலாம் வந்து தூக்கி போட்டு ஓடினார். டங்கு. அதாவது டிப்பிக்கலாக அந்த மீடியா பர்சன்ஸ் பேர் எனக்கு சொல்ல விரும்பல, ஆனால் போடும்போது அந்த சவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுன்னா அவ்வளோ ஆயுதங்கள் வச்சு முதுகுலேருந்து எடுத்து தூக்கி போட்டுட்டு ஓடினார். அவரை நீங்கள் பிடிச்சி போலீஸ்கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க. அதனால் இந்த இன்சிடெண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யாரும் அந்த களத்தில் அப்படி பண்ண மாட்டாங்க. அதுவும் இவ்வளோ ஒரு டால் லீடரை வந்து பண்ண மாட்டாங்க. பட் இட் இஸ் ஆல் ஃபார் பார்ட்டி கேடர்ஸ்க்காக அவர் பண்ணது. அந்த இடத்துல பார்ட்டி கேடரு ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் போது பூத் ரிக்கிங் மூலமாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக முடிவு செய்யும் போது ஒரு வாண்டட் டு ஸ்டாண்ட் ஃபார் த பார்ட்டி கேடர்ஸ். அதனால அந்த களத்தில் தைரியமாக இருந்தார். தனக்கு வெட்டுலும் தனக்கு எது நடந்தாலும் அந்த உயிர் போனாலும் கூட பார்ட்டி கேடருக்காக நிற்பன்ற விதத்தில் அவர் அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்மா. அதனால் பாக்ஸிங் போய் தான் நம்ம வந்து வீரத்தை காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் இயற்கையாகவே ஒரு வீரம் தான்மா. உங்களோடது வந்து லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச்டு மேரேஜா? அண்ட் இஃப் யூ ஹேவ் சம்திங் டு ஷேர் அபவுட் யுவர் வைஃப் தென் கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க. அவங்கம்மா அரேஞ்ச் மேரேஜ் தான்மா. ஒய்ஃப் அவங்களை பொறுத்தவரை அவங்க பேர் சுவர்ணலக்ஷ்மி. பாலிட்டிக்ஸ் சம்மந்தமே இல்லாத ஒரு குடும்பம் அவங்க. ஸோ தேர் ஃபேமிலி இஸ் என்டையர். அவங்க அப்பா பிளாஸ்டிக் சர்ஜன், அவங்க சிஸ்டர் ஒரு டாக்டர், அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர். ஸோ என்டையர் ஏ பொலிட்டிக்கல் ஃபேமிலி. அவங்க கான்ட்ராக்டராக இருந்தாங்க, பிஸ்னஸ் ரெண்டு பிஸ்னஸ் அவங்க தாத்தா காலத்துலேருந்து. ஸோ என் ஃபேமிலியில் வந்து வரும்போது என்னாச்சுன்னா, தே வுட் நார்மலி எக்ஸ்பெக்ட் எல்லா பெண்களோட எதிர்பார்ப்பா இருக்கும், நம்ம ஹஸ்பண்ட் நார்மலாக இருக்க ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. மாலுக்கு போகிற ஹஸ்பண்டு, நம்மளை கூட்டிகிட்டு போகிற பீச் கூட்டிகிட்டு போகிற ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். நான் எம்பி ஆனதுக்கப்புறமா தேர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஐ ஷுட் பி ரோல் மாடல். ஒரு யங்ஸ்டராக இருக்கும்போது ஒரு ரோல் மாடலோடு இருக்கணும் நான். அதனால் சின்ன வயசுலேருந்து நாட்டம் கிடையாது ஃபிலிம்ஸ்லலாம். பட் என்ன அவங்க வந்து கல்யாணத்துக்கு அதாவது எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன உடனே நாங்கள் வந்து கல்யாணம் ஆன உடனே பார்த்திங்கன்னா அப்போ வந்து நான் எம்பி ஆகலை. அப்போ ஐ வாஸ் ஏபிள் டு டேக்கர் டு தியேட்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தேன். பட் எம்பி ஆன உடனே ஓகேங்களா, தேர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மீ. அதனால் ஐ கான்ட் பி கோயிங் டு மால், ஐ கான்ட் பி கோயிங் டு தியேட்டர்ஸ். முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியாது. ஸோ அது வந்து டோட்டலி ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் மால் போனதில்லை, தேட்டர் போனதில்லை, பீச் போனதில்லை. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் யூ ஹேவ் டு பி அ ரோல் மாடல்மா வென் யூ கம் இன் டு பொலிட்டிக்கல் லைஃப். ஓகேங்களா, யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் நீ ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டீங்க, அவர் நிறைய பண்ணுவார்னு எதிர்பார்க்குறீங்க. மாலில் பார்த்தா என்னம்மா நினைப்பாங்க உங்களை, தேட்டரில் பார்த்தா என்ன நினைப்பீங்க அவரை நினைப்பீங்க. ஸோ அதனால் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அதுக்கப்புறம் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ராங்காக சொல்லணும்னா, because she wasn't from a political family, she wasn't able to adjust to it na அதாவது நார்மலாக எதிர்பார்க்குற விஷயம் வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்கல. பட் ஸோ அதனால் she was able to adjust it afterwards. ஸோ ஜாலியாக ஃபன்னாக வந்து 2 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு பரபரப்பான சுற்றுக்கு வந்து நம்ம போக போகிறோம், which is rapid fire. ஓகேம்மா. நீங்கள் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் டப்புன்னு பதில் சொல்லிடுவீங்க. ஸோ நான் வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டினாமா? ஜென்ரலாக பொலிட்டிக்கலுக்கு ரிலேட்டடான நாலேஜ் கொஸ்டின். ஏமா இது என்ன சோதிக்கிறீங்க? இப்போ என்ன நினைப்பாங்க, நான் கொஞ்சம் இப்போ ஃபாஸ்டிங்கில் வேறு இருக்கேன், நான் யோசிச்சு பதில் சொல்லுவேன். என்ன நினைப்பாங்கம்மா எல்லாரும்? அப்பா எம்ஜிஆர் ஃபேன், நீங்கள் யார் ஃபேன்? புரட்சி தலைவி அம்மா ஃபேன். தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமா? நான் வந்து தலையோட பிடிக்கும், தலையை பிடிக்கும். எங்களுக்கு ஃபேன் அப்படின்னா வந்து புரட்சி தலைவர் தான் என்ன ஃபேன். அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்ம ஒருத்தர் செட் பண்ணுறோன்னா அந்த 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 இதுக்கு மேலே யாரும் போக மாட்டாங்க. அதான் உண்மையான இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் தலை வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா. விஜய் அரசியலுக்கு வந்ததை பற்றி நீங்கள் என்ன வந்து ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட கருத்து? வெரி குட் சாய்ஸ். பட் அந்த களம் 2026 இஸ் இன் ஃபேவர் ஆஃப் ADMK அப்படின்னும் போது ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி விஜய், நீங்கள் வெற்றி பெறுவதுன்றது சாத்தியமில்லாத ஒன்றாகும். நீங்கள் கடைசியாக பார்த்த படம் இது? கிறிஸ்டபர் நோலான் ஃபிலிம் டைரக்டர் இருக்கார்லம்மா, அவரோட ஃபிலிம்ஸ் சம்வே ஆர் த அதர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ஓகேங்களா. அந்த அவரோட வே ஆஃப் ஃபிலிம் நரேஷன், அவர் திங்க் பண்ணுற கான்செப்ட் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் அவரோட ஃபிலிம் தான் கடைசியாக பார்த்தேன். ஆனால் ஓப்பன்ஹைமர் வந்ததுமா என்னால் பார்க்க முடியல, அதான் உண்மை. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சுமா, அது பேர் என்னம்மா? ஓப்பன்ஹைமருக்கு முன்னாடி அந்த டன்கிர்க் பார்த்தோமா, அதுவும் நல்லா இருந்ததுமா. அதான் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக பார்த்த படமாக இருக்குமா. திமுகவில் உங்களுக்கு பிடிச்ச தலைவர்? ஆமாம், எங்களுக்கெல்லாம் இந்த திமுகனா ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவரை வந்து எங்களுக்கு அடையாளம் காட்டிட்டு சொல்லிவிட்டார். நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்களுக்கு அதுதான் வந்து நான் மீடியா பர்சன்ஸ் நம்மக்கிட்ட கேட்கும்போது கூட, சார் திமுக சர்க்கிளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? இல்லைங்க, எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களெல்லாம் எப்படி அணுகினார்களோ அந்த விதத்தில் அவங்களுடைய ஃபாலோவர்ஸாக நாங்கள் அவங்கள அணுகுவோம். அதனால் we are not friends of us, we don't inspire anything from them, we are totally opposite to them, we are opposite poles. அதனால் எனக்கு அங்கே நண்பர்கள் கிடையாது, இன்ஸ்பைரிங் ஃபிகர்ஸ் யாரும் கிடையாது, பிடிச்ச தலைவர் யாருமே கிடையாது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் கிட்ட பிடித்த ஒரு குணம், பிடிக்காத ஒரு குணம்? கண்டிப்பாக பிடிச்ச குணம் எதுவுமே இல்லைம்மா. பிடிக்காத குணம்னா 10 நாள் பேசலாமா இங்கே? ராபிட் ஃபயர். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து அவங்க ஹவு தே ப்ரொஜெக்ட் தேர் ஃபேமிலி அபவ் பார்ட்டிஸ் இன்ட்ரெஸ்ட், ஆர் ஹவு தே ப்ரொஜெக்ட் தேர் ஃபேமிலி அபவ் பீப்புள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த நடவடிக்கைகளிலிருந்து, ஸோ ஒட்டுமொத்தமாக செயல்பாடுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காத குணங்கள் தான் நிரம்பி இருக்குமா. அரசியல் குருவாக நினைக்கிறது யாரை? நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் ஒரு குரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நான் நேரில் சந்தித்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஸோ ஷீ இஸ் மை அரசியல் மென்டார். ஸோ அவங்க எப்படி அவங்களோட வாழ்க்கை பயணத்தை வந்து மேற்கொண்டாங்களோ அந்த விதத்தில் தான் என்னோட பயணமும் இருக்குமா. ஸோ ஒரு நடிகர் இவர் அரசியலுக்கு வந்தா, அதுவும் அதிமுக கூட சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு ஆக்டராக இருக்கும்? அஜித் குமார் இருக்குமா. ஓகேங்க சார். ஸோ நீங்கள் அஜித் குமார் சார் வந்து நினைஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வை அஜித் குமார் சார்? இஸ் போல்டு. நாங்கள் வந்து பார்த்த ஒரு மேடை, அந்த மேடையில் வந்து அத்தனை சினிமா ஆக்டர்ஸ், ரஜினிகாந்த் சார்லேருந்து எல்லோருமே, கமல்லேருந்து எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு திமுக சார்ந்து, ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து ஒரு மிகப்பெரிய மேடை ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அப்போ வந்து இவருக்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு மன சங்கடங்களை, அதாவது he was forced to attend the function அப்படின்னும் போது யாரும் அதை பற்றி பேசலை. பட் he came up boldly, he spoke இந்த மாதிரி we were forced to come here, this is not the way it should function அப்படின்னு சொல்லிட்டு when Mu Karunanidhi was chief minister, in front of his face he was able to say it. So that quality வந்து is a leadership quality. You are standing out from the crowd. So அந்த விதத்தில் வந்து பார்த்தோன்னா you can attach yourself with him. When such a person is brave, bold அப்படின்னும் போது you want to be aligned with him. அந்த விதத்தில் அவரை அட்மையர் பண்ணோம். அந்த விதத்தில் அந்த அஜித் குமார் சார் வந்து வெரி பிரேவ் பர்சன் அந்த விதத்தில்ங்க. ஸோ தட் இஸ் அவங்களுக்கு எங்கள் கட்சியில் வந்து அவர் பணியாற்றினா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. அந்த கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியே வந்ததே ஒரு பம்மாத்து தான். 2 பேருக்கு இடையில் ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்குது அப்படின்னு திமுக சைடு விமர்சனம் பண்ணுறாங்களே சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அவர் இபிஎஸ் அண்ணன் ஒரு தெளிவான முடிவை 2024 மட்டும் கிடையாது, 2026 தேர்தல் கூட நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு என்று தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் இன்டெலிஜென்ஸ்லேருந்து, அதாவது இதன் மூலமாக பிஜேபியோடு நாங்கள் வந்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸில் எல்லா வேலையும் செய்வாங்க. ஏன்னா ஆட்சி அவங்க கையில் இருக்குது. அந்த விதத்தில் தான் நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் தொடர்ந்து வருது. அது இன்றைக்கி கூட பொதுச் செயலாளரான தெளிவாக நாங்கள் பிஜேபியோட அலையன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். அந்த நிலையில் அவர் எப்போதுமே உறுதியாக இருப்பார். அவங்களோட 2024 இல்லை 2026 கண்டிப்பாக இல்லைங்க. சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வெளியாச்சு பார்த்தீங்களா சார்? அது ஒரு சிரிப்பான ஒரு கருத்து கணிப்பு. இல்லை, அதில் நம்ம ஏடிஎம்கேவோட பாஜகவுக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்து திணிப்பு அந்த பர்டிகுலர் சேனலை நான் குத்தம் சொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை.
அது அவங்க டெல்லியிலேருந்து ப்ரெஷர்ஸாக என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் அது ஒரு கருத்து திணிப்பாக தான் யாரோ டெல்லியிலேருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கான்ற மாதிரி தான் இருக்குது. பாஜக தமிழகத்தில் வளர்ச்சி அடைவதற்கு எந்தவித சூழ்நிலையும் இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. மக்களுடைய தேவையை நாங்கள் தான் பூர்த்தி செய்கிறோம். அந்த வகையில் எங்களோட கட்சி தான் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். பாஜக ஒரு ஆர்டிஃபிஷியலாக இது மூலமாக கெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, அது பலிக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களோட ஒரு பிஸி ஸ்கெடியூலில் வந்து டைம் எடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு. பர்சனலாக வந்து நான் நிறையா வந்து கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாவோட அந்த புத்தகத்தை நான் வந்து கண்டிப்பாக படிப்பேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.